நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். ஜனாதிபதி நிதியம் வடக்கிற்கு விண்ணப்பங்கள் அதிகரிப்பு. பிரதேச செயலகங்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் செயல்பாடுகள் விரிவாக்கப்பட்டதன் மூலம் அதில் கோரப்படும் மருத்துவ உதவிக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளன. அதே நேரத்தில் புதிய கணினி அடிப்படையிலான குறித்த பிரதேச செயலகங்களின் உரிய விடயத்துடன் தொடர்புடைய ஊழியர்களுக்கு தெளிவூட்டுவதும் பயிற்சி அளிப்பதும் அவசியமாகியுள்ளது. அதன் ஒரு அங்கமாக வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களின் பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதி நிதியம் தொடர்பாக செயலாற்றும் அதிகாரிகளுக்கு 2025/6/21 அன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பயிற்சி ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் வடக்கு மாகாணத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் பயனாளிகள் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பயனாளிகளுக்கு உயர்தர சேவையை வழங்கவும், நவீனமயமாக்கப்பட்ட ஆன்லைன் அமைப்புகளை அறிமுகப்படுத்தவும், மேலும் சேவைகளை விரைவாக வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவிலானவர்களுக்கு மட்டும் நன்மைகளை வழங்கிய ஜனாதிபதி நிதியத்தை நாடு முழுவதும் வாழும் மக்களுக்கு நன்மைகளை வழங்கும் மக்கள் நிதியமாக செயல்படுத்துவதே தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான பணிக்குழுவின் முதன்மையான நோக்கமாகும். அந்த நோக்கத்தை அடைய எதிர்காலத்தில் இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் ஏனைய மாகாணங்களிலும் செயல்படுத்தப்படும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் புதிய ஏர்பஸ் விமானம் குறைந்த உயரத்தில் கொழும்பில் பறந்து சென்ற அழகிய காட்சி. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இணைந்துள்ள ஏர்பஸ் A330 தொடக்கம் 200 அகல உடல் விமானம் இன்று இலங்கைக்கு வந்துள்ளது. பாரிஸில் இருந்து வந்த இந்த விமானம் கொழும்பு மற்றும் கட்டுநாயக்க வழியாக இன்று காலை குறைந்த உயரத்தில் பறந்து உள்ளூர் பார்வையாளர்களுக்கு காட்சியளித்திருந்தது. இன்று காலை 8 மணி முதல் 9 மணி வரை சுமார் 1500 அடி உயரத்தில் கொழும்பு துறைமுக நகரத்தில் தெற்கு முனையிலிருந்து மொரட்டுவ வரை கரையோரமாக இந்த விமானம் பறந்து சென்றது. பின்னர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. இலங்கையை உலகத்துடன் இணைக்கும் நீண்ட தூர மற்றும் குறுகிய தூர நடவடிக்கைகளுக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான குழுவில் இணைந்துள்ள இந்த விமானத்தின் முதல் வருகையை பார்வையாளர்கள் உற்சாகமாக வரவேற்றிருந்தனர். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் நிறுத்தப்படுகிறதா? 5ஆம் ஆண்டு புலமை பரிசிலை ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை என இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த கருத்தினை வெளியிட்டார். இதன்போது பிரதமர் மேலும் கூறுகையில், புலமை பரிசிலை தற்போது ரத்து செய்ய திட்டமில்லை. புதிய சீர்திருத்தங்களின் தாக்கத்துடன் செய்யவே எதிர்பார்க்கின்றோம். இருப்பினும் புலமை பரிசில் மீதான அழுத்தத்தை குறைக்க சில நடவடிக்கைகளை எடுப்போம். 2028 அல்லது 2029 ஆண்டுகளுக்குள் அதை செயல்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார். யாழ் பருத்தித்துறை வைத்தியசாலைக்குள் அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்கள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை வளாகத்தினுள் அத்துமீறி நுழைந்து அடாவடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான 2 இளைஞர்களையும் பிணையில் செல்ல பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட தமது நண்பனை பார்வையிட வைத்தியசாலையில் பார்வையாளர் நேரம் முடிவடைந்த பின்னர் 2 இளைஞர்களும் சென்றுள்ளனர். இதன்போது அவர்களை வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் வைத்தியசாலைக்குள் அனுமதிக்காத நிலையில் அவர்களை மீறி உள்நுழைந்தனர். அதனை அடுத்து வைத்தியசாலையில் பணியில் இருந்த போலீசார் இருவரையும் தடுத்து நிறுத்திய வேளை அவர்களுடன் முரண்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் மதுபோதையில் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இருவரையும் போலீசார் கைது செய்து மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பருத்தித்துறை போலீசார் நீதவான் நீதிமன்றில் இருவரையும் முற்படுத்திய வேளை இருவர் சார்பிலும் முன்னிலையான சட்டத்தரணியின் பிணை விண்ணப்பத்தினை ஏற்ற மன்று இருவரையும் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான பிணையில் செல்ல அனுமதித்தது. 366 கிராம் குஷ் உடன் ஒருவர் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 366 கிராம் குஷ் போதைப்பொருளுடன் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் போதைப்பொருள் விற்பனைக்கு உதவிய மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட ஒரு ஆணும் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று விமான நிலைய வருகை பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் வெள்ளம்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவர் என்றும் பெண் அங்குடை பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.